نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நன்றியும் புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்ததாகுக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஷேக் ஷர்ஃபுத்தீன் உமரி அவருடைய கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் அவருடைய அந்த கொடுக்கப்பட்ட அந்த பகுதியை அவங்க நலம் ஆன பிறகு வந்து கிளாஸ் நடத்துவாங்க. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூறாலேருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். அவங்க சூறா அது இன்ஷா அல்லாஹ் அவங்களே கண்டினியூ பண்ணுவாங்க. நான் என்னுடைய சூறாக்கள் சூரா அல் அம்பியா. சூரா அம்பியா குர்ஆனில் 21வது ஒரு சூறாவாக அமைந்திருக்கின்றது. இந்த சூறாவுக்கு முன்னாடி சூரா தாஹா என்ற ஒரு அற்புதமான ஒரு சூறா. சென்ற வருடம் கூட நான் அந்த சூரா தாஹாவை பற்றி சொல்லும் பொழுது எந்தெந்த சூறால தா என்ற அந்த வார்த்தை கொண்டு ஆரம்பிக்கின்றதோ அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா பாம்பு என்ற அந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்துறான். ஏன்னா பாம்பு உட்காரும் பொழுது தா போன்றே உட்காரும் இல்லையா? நம்ம தா எழுதும் பொழுது அதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாம்புடைய அதே ஸ்டைல தான் அந்த தா என்ற வார்த்தை இருக்கும். அந்த சூறாக்களை பாம்பு என்ற அந்த வசனத்தை என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகிக்கிறான். தா இந்த சூறா ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து அந்த சூறால கண்டிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சில சம்பவங்கள் எல்லாம் அந்த சூறாக்களை குறிப்பிடுகின்றான். அதை நாம் பார்க்கும்பொழுது நமக்கு அழகாக தெரியும். இந்த சூறாவில் கடைசியா சூரா தாஹால கடைசியாக அல்லாஹ் நபிமார்கள் வந்த பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வார்கள். தன்னுடைய மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார்கள். அப்பொழுது அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா பல சான்றுகளை கேட்பாங்க. நீங்க ஒரு நபியாக இருந்தா என்ன செய்யுங்க, நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த சான்றுகளை இங்க கொண்டு வாருங்க. அப்படி கொண்டு வந்தா நாங்க என்ன செய்வோம், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த சமுதாய மக்கள் அந்த நபியிடம் கேட்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்கப்பட்டது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்கப்பட்டது, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்கப்பட்டது. இப்படியாக வந்த நபிமார்களிடம் அந்த மக்கள் சான்று கொண்டு வாங்கல என்று சொல்லுவாங்க. அதே போன்றுதான் இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமும் அவர் நபி என்று தன்னை பிரகடனப்படுத்திய பொழுது அந்த குறைஷிகள் கேட்டாங்க, சான்று கொண்டு வாருங்களேன், நீங்க நபி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு எங்களுக்கு தேவையானது சான்றுகள், ஏதாவது ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த சமுதாய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கப்பட்ட பொழுதுதான் இந்த சூறாவில் சூரா அல் அம்பியால பல நபிமார்களுடைய சம்பவங்களையும் சரித்திரங்களையும் அவருடைய மாண்புகளையும் அவர்கள் கண்ட தொல்லைகளையும் அவர்களால் அவருடைய சமுதாயம் மறுத்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லி காட்டுகின்றான். அம்பியா நபிமார்கள், நபி என்பது ஒருமை, நபி என்பது ஒருமை, அதற்கு பண்பை தான் அம்பியா என்று சொல்வார்கள் அரபியில. இந்த அம்பியாவுடைய மூலச்சொல் நபஅ என்ற அந்த மூலச்சொல்லிலிருந்து வருது. நபஅ என்பது செய்தி அறிவித்தான், மகத்தான செய்தியை அறிவிக்கிறான்.
இந்த வார்த்தை பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான் இல்லையா? ஒரு சூறால அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. அதாவது உங்களிலே ஒருவர், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களிலிருந்து ஒருவர் யாராவது ஒரு செய்தியை கொண்டு வருவதா இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, அதை தீர விசாரிங்க என்பதாக அல்லாஹ் என்ன சொல்ற குஜராத்ல அல்லாஹ் தாலா கூறுகின்றான். எப்படி கூறுகின்றான்னா, தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், செய்தி நப என்பது செய்தி, தீயவன் என்பவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தான் என்ன செய்யுங்க, அதை நீங்க தீர்க்க, அதை தீர்க்க விசாரிங்க. அவன் கொண்டு வந்த செய்தியை ஒரு நம்பிடாதீங்கன்னு சொல்லி என்ன சொல்றான், அந்த வார்த்தை எல்லாம் உபயோகிக்கிறோம். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அம்ம எதச அலூன் சுர கடைசி ஜுசுல 30ஆம் ஜுசுல எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அம்ம எதச அலூன் அனின் நபைல் அதீம். அதாவது எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றார்களோ அது மகத்தான அச்செய்தியை பற்றி. அந்நப மகத்தான ஒரு செய்தி. இதேதான் இந்த செய்தி, இந்த வார்த்தையை தான் அல்ல நபிமார்களுக்கு அல்லாஹ் உபயோகிக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, இந்த நபிமார்கள் ஒரு மகத்தான ஒரு செய்தியை கொண்டு வராங்க உங்களுக்கு மத்தியில. மிகப்பெரிய ஒரு செய்தி, உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் மௌத்துக்கு பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது ஒரு மகத்தான செய்தியை மக்கள் மத்தியில அந்த நபிமார்கள் மக்கள் மத்தியில போதிக்கிறாங்க, உபதேசிக்கிறாங்க, சொல்றாங்க. மறுமை என்பது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் என்னெல்லாம் நல்லது செய்தோமோ அந்த நல்லதுக்கு ஏற்ற அல்லாஹ் கூலியை கொடுப்பான். தீயதை செய்தா அந்த தீயத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு கூலியை கொடுப்பான். ஈமான் கொண்ட முஸ்லிம்கள், ஈமான் கொண்ட முக்மின்கள், அல்லாஹ் அவளுக்கு நிரந்தரமான சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த ஒரு மகத்தான ஒரு செய்தியை அந்த நபிமார்கள் கொண்டு வர்றதுக்காக தான் அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த செய்தியை சொல்லக்கூடியவர்களுக்கும் அம்பியா என்று அல்லாஹ் என்ன சொல்லலாம் சொல்லுகின்றான். இந்த நப, இந்த செய்தியிலிருந்து தான் நபி என்ற வார்த்தை வருகிறது இல்லையா? நபி என்பது செய்தி அறிவிப்பவர், பெரும் பெரும் செய்தியை அறிவிப்பவர்கள். இந்த உலகத்துல எதை எப்படி வாழணும் என்பதன் செய்தியெல்லாம் நபிமார்கள் நமக்கு புகட்டுறாங்க, வழிகாட்டுறாங்க. அவங்க வழிகாட்டுறவங்க தான் நம்ம நேரான பாதைக்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட நபிமார்கள் அவர்கள் நமக்கு அந்த மகத்தான செய்தியை நம்ம சொல்லவில்லை என்றால் நாம் வழிகேடுதலாக ஆகிவிடுவோம். அவைதான் நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அம்பியா, நபிமார்கள் என்றால் அம்பியா என்று சொல்றான். இப்போ நபிக்கும் இன்னொரு வார்த்தை ரசூல் என்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா? நபி, ரசூல், அரபியில 2 வார்த்தை இருக்குது. நம்ம தமிழ்ல எல்லாருக்கும் நபிமாரும் சொல்லுவோம், இல்லது தூதுவர்கள் சொல்லுவோம் இல்லையா? இப்ப அரபியில இதே மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது, நபி அண்ட் ரசூல். இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய முன்னோர்களுடைய தப்சீர்மார்கள் எழுதுறாங்க, நபி என்பது ரசூல் என்பது ரசூல்மார்கள் என்றால் அவர்கள் ஒரு புதிய வேதங்களை கொண்டு வருவார்கள். அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு வேதத்தை கொண்டு மக்கள் மத்தியில் என்ன செய்வாங்க, சமர்ப்பிப்பாங்க. ஒரு புது ஷரியத்தை அந்த மக்கள் மத்தியில் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. கொள்கை கோட்பாடுகள் எல்லாரும் என்றுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்று வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லா நபிமாருடைய கொள்கை ஒன்றுதான், ஒரே கொள்கையை தான். இறைவனை வணங்க வேண்டும், அவனுக்கு ஷிர்க் வைக்கக்கூடாது. அல்லாஹ் மீதும் நபிமார்கள் மீதும் வேதங்கள் மீதும் மலக்குமார்கள் மீதும் கியாமத் நாள் மீதும் நல்லதை தீவது என்ற எல்லா மீதும் ஈமான் கொள்வது அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை கொண்டு வரப்பட்ட ஒரு செய்தி தான். கொள்கையில எந்த விதமான முரண்பாடுகள் இல்லை. எல்லா உம்மத்துக்கும் ஒரே கொள்கை தான், அல்லாஹ்வை நம்புவது, நபிமார்களை ஏற்றுக்கொள்வது. இது எல்லா நபிமாருடைய ஒரே கொள்கை தான். ஷரியத்து தான் மாறுபட்டு கொண்டிருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துடைய ஷரியத்து வேற, நம்முடைய சமுதாய ஷரியத்து வேற. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஷரியத்து வேற, நம்முடைய ஷரியத்து வேற. அந்த ஷரியத்துல தான் சில சில வேறுபாடுகள் உள்ளதை தவிர கொள்கையில எல்லோருமே எல்லா நபிமாருடைய ஒரே கொள்கையை தான், அந்த ஒரே கொள்கையை தான் எல்லா நபிமாரும் கொண்டு வந்தாங்க, மக்கள் மத்தியில் போதித்தாங்க. ஆகவே ரசூல் என்பவர் என்னது, ஒரு புதிய வேதத்தை கொண்டு வருவார். அதற்கு முந்தைய ஒரு வேதங்கள் அதில் கையாடப்பட்டிருக்கும், அதில் திருத்தங்கள் பட்டிருக்கும் அல்லது நீக்கங்கள் பட்டிருக்கும், எடிஷன் டெலிஷன் இதெல்லாம் ஆயிருக்கும். அதனால அல்லாஹ் என்ன செய்வான், அந்த வேதத்தை எல்லாம் அப்புறப்படுத்தி என்ன செய்வான், அந்த புது ஒரு நபியை அனுப்புவான், அந்த நபியை ரசூலுக்கு அனுப்புவான். அந்த ரசூலுக்கு என்ன ஒரு புதிய வேதத்தை எல்லாம் கொடுப்பான்.
அதே பொண்ணு புதிய வேதத்தை கொடுத்த உடனே ஒரு புது ஷரியத்தை அல்லாஹ் கொடுப்பான். இது ரசூலுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதே போல் நபி என்றால், இப்ப நபி என்பவர் யாரு? இந்த ரசூலை அவர் வழிமொழிகிறார். சில சில காலங்கள்ல ரெண்டு நபிவாங்க இருப்பாங்க. ஒன்று நபியா இருப்பாங்க, ரசூலா இருப்பாரு. இன்னொருவர் நபியா இருப்பார். மூசா அலை இஸ்லாம் காலத்துல மூசா அவர்கள் நபியாக ரசூலா இருந்தாங்க. மூசா அவர்கள் ரசூலாவும் இருந்தார்கள், நபியாகவும் இருந்தார்கள். ஹாரூன் அலை இஸ்லாம் அவங்க நபியாக மட்டும்தான் இருந்தாங்க. ஏன்னா ஹாரூனுக்கு அல்லாஹ் புதிய சரியத்தை கொடுக்கல, புது வேதத்தை கொடுக்கல. இவர் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்கள் செஞ்சாங்க, மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தான் பின்பற்றி வாழ்ந்தாங்க. அதனால மூசா அலை இஸ்லாம் அவர்களை நம் நபி சொல்லலாம், ரசூலும் சொல்லலாம். ஆனா ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களை நபி மட்டும் தான் சொல்ல முடியும், அவர் ரசூல் சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு புது ஷரியத்து, புது வேதங்கள் கொடுக்கப்படலை. ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? மூசா அலை இஸ்லாம் பின்பற்றி வாழ்ந்தாங்க. ஒரு ஹதீஸ கூட வருது இல்லையா? இப்பொழுது கூட ஒரு சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஒரு பேப்பர் துண்டை, தௌராத்துடைய ஒரு வேத துண்டை என்ன செய்றாங்க, எடுத்து படிக்கிறாங்க. படிச்ச உடனே அதை பார்த்து ரொம்ப கவரப்பட்டு, அந்த வாக்கியத்தை கவரப்பட்டு அவர் சொல்றாங்க, இந்த நல்ல அழகான வார்த்தையா இருக்கிறது, அழகான சட்டங்களா இருக்கிறது என்று அவங்க என்ன செய்றாங்க, உமர் அதை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்து போய்விடுகிறது. அவங்க சொன்னாங்க, லகத் ஜித்துக்கும் பிஹா பைலா நகிய, நான் உங்களுக்கு ஒரு தூய்மையான மார்க்கத்தை கொண்டு வந்துள்ளேன். வலவுக்கான மூசா ஹையன் மா வஸஅஹு இல்ல இத்திபா, இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் என்னையே பின்பற்றுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது உயிரோடு இருந்தா என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஷரியத்தை அவங்க பின்பற்ற மாட்டாங்க. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரியத்தை தான் அவங்க என்ன செய்வாங்க, பின்பற்றுவாங்க. ஆகவே முந்தைய சமுதாயத்துடைய வேதங்கள் அது போய்விட்டது, இப்பொழுது இங்க இதைதான் பின்பற்றணும் சொல்லி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, உமர் ரலியல்லாஹு ஒரு உபதேசம் பண்ணாங்க. அவை ஷரியத்துகள் சில சமயங்கள மாறுபடலாம். முந்தைய சமுதாயத்துடைய ஷரியத்தும் நம்மளுடைய சமுதாய ஷரியத்தும் மாறுபடலாம், வித்தியாசம் செய்யலாம். உதாரணத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் தஆலா என்ன செய்யனா, மூசா சமுதாயத்தை என்ன செய்றாங்க, ஹர்ரம்னா அலைஹி லுஹூமுஹா வலா திமாஹும், அதான் அவங்க சமுதாயத்துக்கு சில விஷயங்கள் எல்லாம் ஹராம் ஆக்குறோம். இதை நீங்க சாப்பிடக்கூடாது, சில மாமிசங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அவங்களை ஹராம் ஆக்குன்றான். அத உறவு பழக்க முறைகள்ல சில விஷயங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு நமக்கும் ஷரியத் அடிப்படையில வித்தியாசங்கள் இருக்கலாம். அவை இந்த உம்மத்து கடைசியாக வந்த சமுதாயம், இந்த உம்மத்து இது அப்டேட்டட் வெர்ஷன், இது கடைசி அப்டேட் ஆயிடுச்சு. முந்தைய சமுதாயமுடைய ஷரியத்துல அப்டேட் இல்லாம இருந்துச்சு. முந்தைய சமுதாயத்துடைய ஷரியத்துகள், அவங்களுடைய பழக்க முறைகள் இதெல்லாம் அப்டேட் இல்லாம இருந்துச்சு. நம்முடைய சமுதாயத்துடைய நம்முடைய ஷரியத்து தான் இது அப்டேட்டட். இது காலம் முழுவதும் கியாமத் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் இது ஒரு அப்டேட்டடா வெர்ஷனா இருக்கிறது. இதுதான் எல்லாரும் பின்பற்றணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உயிரோடு இருந்தால் என்றால்னா அவங்களும் இதுதான் பின்பற்றணும் என்று ஒரு அப்டேட் வெர்ஷன் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அதே போல முந்தைய சமுதாயத்துடைய வேதங்கள்ல அல்லாஹ் தஆலா எங்கேயுமே குறிப்பிடல இந்த வேதங்கள் பாதுகாக்கப்படும், இது எல்லா மக்களுக்கும் வழிகாட்டியாக ஆகும் என்பது எந்த வேதம் அல்லாஹ் தஆலா சொல்லல. தௌராத்திலும் சொல்லல, இன்ஜீலும் சொல்லல, இன்ஜிலுடைய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இது எதுலையும் அல்லாஹ் தஆலா சொல்லல. ஏன்னா அது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷரியத். அதனாலதான் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அதுல ஊடுருவப்பட்டாங்க, கையாளப்பட்டாங்க. அதுல ஏகப்பட்ட விஷயங்களை மாத்தினாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை எடிட் பண்ணாங்க, சில விஷயங்கள் நீக்கினாங்க, எல்லாம் இதுல நினைச்சு. ஏன்னா அது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படாத ஒரு வேதங்களா இருந்துச்சு. அந்த சமுதாய மக்களுக்கு தான் அல்லாஹ் முன்னாடியே அவன் நாடி விட்டான், இந்த வேதம் இந்த சமுதாய மக்களுக்கு தான், இதுக்கு ஒரு காலம் இருக்கும், அந்த காலம் முடிஞ்ச உடனே அந்த வேதம் அது என்ன செய்யும், எக்ஸ்பயர் ஆயிரும். அதனாலதான் அதுல ஏகப்பட்ட எடிஷன் பண்ணாங்க, டெலிஷன் பண்ணாங்க, கண்டத்துக்கு அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த சமுதாயம், இந்த குர்ஆன் இது அப்டேட்டட் வெர்ஷன், இதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், இது நாமே பாதுகாப்போம். முந்தைய வேதத்துல அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல, எந்த வேதங்களையும் சொல்லல.
இந்த குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்றான், இது நாமே பாதுகாப்போம். இதனால்தான் இன்று வரை குர்ஆனிலே ஒரு எழுத்து கூட, ஒரு நுக்தா கூட மாறாம இதை பாதுகாக்கப்படுகிறது. எத்தனையோ யூதர்கள், எத்தனையோ இஸ்லாத்துடைய விரோதிகள் குர்ஆனை எப்படியாவது கையாளலாம், குர்ஆனை பற்றி ஏதாவது போதி செய்யலாம் என்று முயற்சி செய்யறாங்க. ஆனா அவருடைய முயற்சி வீணாய் கொண்டுதான் இருக்கின்ற தவிர ஒருபோதும் அவருடைய முயற்சி, அவருடைய ஆசை நிறைவேறவில்லை. அவை இதுதான் நபிமார்களுக்கும் ரசூலுக்கும் நபிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதே போன்று ஷரியத்துகள் வித்தியாசங்கள் இருக்கின்றது, கொள்கை கோட்பாடுகள் அதிலே முழுமையாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் வரேன், ஸ்கூல்ல மீட்டிங் வேற இருக்குது. அடுத்ததாக பிகலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குர்ஆனை மக்கள் மத்தியில் போதிக்கிறாங்க இல்லையா, இந்த சூரா அம்பியா, இந்த அம்பியாவுடைய இந்த சூறாவில் கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா 48 92 வசனம் வரைக்கும், 48 92 வசனம் வரைக்கும் என்ன செய்யணும், அல்லாஹ் என்ன செய்யணும், 17 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 48 92 வரைக்கும் அந்த சூறாக்கள் நபிமார்களுடைய அவருடைய 17 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், இந்த சூறால சொல்லி காட்டுறான். இந்த சூறாவுடைய முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கின்றது, இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன். மனிதர்களுக்கு அவருடைய கேள்வி கணக்கு நாள் நெருங்கி விட்டது, அவருடைய கேள்வி கணக்கு நாள் நெருங்கி விட்டது, அவர்களோ அதை புறக்கணித்து அலட்சியமாக இருக்கிறார்கள், அதை புறக்கணித்து அலட்சியமாக இருக்கிறார்கள். இரண்டாவது வசனம், மா யஅதீஹிம் மின் திக்ரின் மிர் ரப்பிஹிம் முஹ்தஸின் இல்ல இஸ்தமஊஹு வஹும் யல்அபூன். இப்ப இந்த வசனம் விசாரணை காலம் வந்துவிட்டது, நெருங்கி விட்டது என்று உலகம் முடிவுக்கும் கணக்கும், அதாவது நாளை மறுமையான கணக்கு இருப்போம், அதுக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு இல்லையா. ஏன் அல்லாஹ் இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் என்று சொல்லலாம், அவர்களுக்கு மனிதர்களுக்கு அவருடைய கேள்வி கணக்கு நாள் நெருங்கி விட்டது என்று சொல்றான். இது இந்த குர்ஆன் வசனம் இறங்கி கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த வசனம் இறங்கி 1400 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் அல்லாஹ் இக்தரப நெருங்கி விட்டதுன்றான, இத்தனை வருடம் கழிச்சு பிறகு கூட இன்னும் நெருங்கிடுச்சா, அப்பனா எப்பயோ ஒதுக்கணுமா இல்லையா, ஏன் இன்னும் வரல என்று கேட்கக்கூடிய கேள்வி எழுகிறது இல்லையா. இத்தனை வருடம் ஆயிடுச்சு, இன்னும் வரலையே, கியாமத் வரலையே. ஆனா அல்லாஹ் சொல்றான், இக்தரப லின்னாஸி இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், நெருங்கி கியாமத் மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று சொல்றான். ஏன் இப்படி சொல்றான் பொழுது, அரபிகளுடைய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க என்ன செய்வாங்க, இப்படிதான் சொல்லுவாங்களாம், அதாவது நெருங்கி விட்டது, சீக்கிரம் வந்துடுச்சு என்று சொல்லும் பொழுது அவர்கள் இதைத்தான் இப்படி இக்தரப என்ற வார்த்தை உபயோகிப்பாங்களாம். ஒரு விசாரணைக்காக நெருங்கிவிட்ட என்றால் உலக முடிவுக்கு எதை நடப்பது மிக்க உறுதியாகிவிட்டது, எந்த விஷயம் நடப்பது மிக்க உறுதியாகிவிட்டதோ அதற்கு இக்தரப நெருங்கி விட்டது என்று அரபிகளுடைய ஒரு பழமொழியா, அரபிகளுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இது, அது முக்கிய உறுதியாயிடுச்சு. இந்த கியாமத் என்பது ஒரு உறுதியாகிவிட்டது, அது எப்ப வேணா வரலாம். அதற்கு தான் என்ன செய்யறாங்கன்னா இக்தரப என்ற வார்த்தையை என்ன செய்யறாங்க, உபயோகிக்கிறாங்க. இந்த வசனத்துக்கு முன்னாடி இந்த சூரா சூரா அல் அம்பியா இல்லையா, அந்த அம்பியா இதுக்கு முந்தைய சூறாக்கள் தாஹா, அதற்கு முந்தைய சூரா மரியம், அதற்கு முந்தைய சூரா கஹஃப். இந்த 4 சூறாக்களுமே பல ஒற்றுமைகளை ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டு வந்து கொண்டு வரிசையாக சூரா கஹஃப், அதை தொடர்ச்சியாக மரியம் சூரா, அதை தொடர்ச்சியாக இந்த சூரா தாஹா, இப்போ இந்த அல் அம்பியா சூரா. இந்த 4 சூறாக்களுமே ஒரு தொடர்ச்சியா இருக்கிறது. இதனுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது டிஃப்ரெண்டா இருக்கும், தனித்தனியா இருக்கும். ஆனா இந்த சூறாக்கள் அதிகமாக பார்க்கும்போது ஒற்றுமை இருக்கு அதிகமா.
இது ஏன் எப்படின்னா, அது அப்துல்லா பின் மஸ்ஊத் அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த 4 சூறாக்களும் அல்ல இதாக்குல் அவ்வல், தொடக்க காலத்திலே இறக்கப்பட்ட இந்த சூறாக்கள், இந்த 4 சூறாக்கள், இந்த 4 சூறாக்களுமே மக்கி சூறாக்கள், இந்த 4 சூறாக்களுமே மக்கி சூறாக்கள். இது வந்து எந்த அளவுனா நம்முடைய ஒரு சொத்துக்களை மின் தலாதி என்று சொல்லுவாங்க. என்னதுன்னா இது எல்லாமே நம்முடைய சொத்துக்களை போன்று. எப்படி நம்முடைய தாய் தந்தைகள் சொத்து விட்டு சென்றானோ, அது எப்படி சொத்தோ நமக்கு, அதே போன்றுதான் இந்த 4 சூறாக்களுமே நமக்கு ஒரு சொத்துக்களை போன்று. அவைதான் இது ஆரம்ப காலத்திலே இறக்கி அருளப்பட்ட இந்த 4 சூறாக்களும் உள்ளது என்பதாக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க நினைச்சாங்க, அறிவிக்கிறாங்க. அதுக்கு இயக்குத்தரபின் நாசி இல்லையா சொன்னீங்களா, அதாவது கியாமத் நெருங்கி விட்டது. மக்கள் என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் என்ன செய்றாங்க, அலட்சியமாக அதை புறக்கணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப நெருங்கி விட்டது. ஒரு ஹதீஸ்ல கூட வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, கியாமத்தும் நானும் இதே போன்று என்று தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் அல்லாஹ் ரசூல்லா காமிச்சார். அப்படி என்றால் நான் வந்து விட்டது எப்படி உறுதியாகி விட்டதோ, அதே போன்று கியாமத்தும் அது வரும், அது ஒரு நாள், அதுவும் உறுதியானது, அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை என்ன செய்றாங்க, இப்படி காட்டுறாங்க. நானும் கியாமத்தும் இதை போன்றது, நான் வந்துட்டா அதுவும் கண்டிப்பா வந்துடும், அது எப்போ வருதுன்னு நல்லா அறியுமா, நான் கண்டிப்பா வரும் என்பதாக ரசூல்லா என்ன செய்றாங்க, தன்னுடைய உதாரணத்தை சொல்றாங்க. ஆகவேதான் இங்க என்ன செய்றாங்க, இக்தரப என்ற வார்த்தை என்ன செய்றான் அல்லாஹ் தஆலா உபயோகிக்கிறான். மா யஅதீஹிம் மின் திக்ரின் மிர் ரப்பிஹிம் முஹ்தஸின் இல்ல இஸ்தமஊஹு வஹும் யல்அபூன். அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் இருந்த புதிய நினைவூட்டுதல் வரும் பொழுது அவர்கள் விளையாடியவர்களாகவே அதை செவி மடிக்கிறார்களா தவிர வேறு இல்லை. இந்த ஆயத்துல அல்லாஹ் அவள் காது இருந்து என்ன செய்யறான், கேட்க மாட்டான். காது இருந்தும் அது என்ன செவி மடுத்து கொண்டு அதை அலட்சியமாக விளையாடி கொண்டே இருக்கின்றான். அவன் வந்து இந்த விளையாட்டிலே அலட்சியத்திலே அவன் மூழ்கி விட்டான். நாம் கொண்டு வந்த வசனங்கள், நாம் கொண்டு வந்த திக்ருகள், அதை அவன் செவி மடுக்கிறானா, சும்மா சாதாரணமா செவி மடுத்து கொண்டு போறான். அதுல இருக்கக்கூடிய அந்த செவி மடுப்பதுல வந்து அதுல உள்ளத்தால் அவன் செவி மடுக்க மாட்டான். ஏதோ வந்தோம் செவி மடுத்தோம் போனோம் என்று இல்லாம அது உள்வாங்கி தன்னை உள்ளத்துல உள்வாங்கி இதுல என்ன சொல்லப்படுகிறது என்பதை அவன் சிந்திக்க மாட்டேங்கின்றான். இன்னொரு வசனம் நல்லா சொல்றான் இல்லையா, அவர்கள் கண் இருந்தும் பார்க்க மாட்டாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டாங்க, உள்ளம் இருந்தும் அதை சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவன் கேட்கறான், பார்க்கறான், எல்லாத்தையும் பார்க்கறான், அவன் உள்ளத்துல உணர்றான். ஆனா அவன் வந்து ஒரு அலட்சியமாகவே அதை பார்க்கறான். அதுல ஒரு விளையாட்டு போக்காவே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் தான் இப்ப இவங்க நபிமார்களுடைய செய்தி தானே என்னது, வந்து ஒரு அலட்சியமாகவே என்ன செய்யறான், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படி அல்ல, நீங்க இதற்கு பிறகு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். லஹியத்தன் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அலட்சியமாக இருக்கின்றன, அவருடைய உள்ளங்கள் அலட்சியமாக இருக்கின்றன. இன்னும் இத்தகைய அநியாயக்காரர்கள் நம்மிடையே ரகசியமாக, இவர் உங்களை போன்று ஒரு மனிதரே அன்று வேறு இல்லை, நீங்க நன்கு பார்த்து கொண்டே அவருடைய சூனியத்தின் பால் வருகிறீர்களா என்று கூறிக்கொள்கின்றனர். 3ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனத்தை அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அலட்சியப்படுத்தி, நபிமார்களை அலட்சியப்படுத்தி, அவர்கள் வந்து இவர் வந்து ஒரு சூனியக்காரர் வேற இல்லை. அந்த நபிமார்கள், இந்த நபிமார்கள் வந்து அவர்களுடைய இருந்து பிறந்து, அவருடைய ஊர்லயே பிறந்து, அவருடைய ஊர்லயே வாழ்ந்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இந்த மக்கள் எப்படி சொல்றாங்க, என்னன்னா இவர் சூனியக்காரர் தானே, இவர்கிட்ட சூனியம் தவிர வேற ஒண்ணுமே இல்லை என்று. ஆனா அவர் வந்து அங்கேயே பிறந்தாரு, அங்கேயே வாழ்ந்தாரு, தனி வியாபாரமும் அங்கேயே செய்தாரு, அந்த மக்களோட மக்களாக பழகினாரு. ஆனா அவர் நபி என்று பிரகடனப்படுத்தும் பொழுதுதான் அந்த மக்கள் இவரை என்ன செய்றாங்க, சூனியக்காரர் என்று சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அவருடைய உள்ளம் இருந்தும் அவரை நம்ப மாட்டுறாங்க. இது நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவராச்சே, அதை நினைக்காம அவரை புறக்கணிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, லாஹி, இங்க வார்த்தைகளை சில வார்த்தைகள் எல்லாம் சொல்றான். லாஹியா, லாஹியா என்றால் வீணான, புறக்கணிப்பது. கஃப்லா, இந்த 3 வசனங்களை பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா 4 விதமான வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கிறான். லாஹியத்தன், வீணாக புறக்கணிப்பது, எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் புறக்கணிப்பது. கஃப்லா, மெத்தனம், அதுல ஒரு பொடுப்போக்குத்தனம்.
லோபா லாயிபுன்னு நல்லா சொன்னான் இல்லையா, எல் ஒரு விளையாட்டாகவே நினைக்கிறாங்க. அது வந்து சீரியஸாக எடுத்துக்காம இது உண்மையானது, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையானது என்று அதை நம்பாம அது விளையாட்டாக சரி அவர் பேசிக்கொண்டு இருப்பாரு, இவங்க போல விளையாடிட்டு இவங்க அலட்சியப்படுத்திட்டு என்று இருப்பாங்க. பிற இன்னொரு வார்த்தை ஆராத். ஆராத் என்று கண்டு கொள்ள மாட்டாங்க நபிமார்கள். இந்த 4 வார்த்தைகள் அல்ல, இந்த 3 வசனங்கள் அல்ல சொல்றாங்க. இந்த 4 வார்த்தையுமே நல்ல அரபில் பார்க்கும் பொழுது நல்ல கடுமையான வார்த்தைகள். இப்படி இருக்காங்க அந்த மக்கள். குடுப்பாக்காகவும் விளையாட்டாகவும் அதை வீணாக புறக்கணித்துக் கொண்டு எந்த ஆதாரம் இல்லாமல் கண்டு கொள்ளாமல் ஒரு நபி, அல்லாஹ் அருளப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு நபி, அவர் வந்து கண்டு கொள்ளாம இப்படி அலட்சியமா இருக்கிறாங்களே என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். கடைசி இந்த மக்கள் பேசுவாங்கன்னா ரகசியமா பேசுவாங்களாம். ஒரு சந்திக்கும் பொழுது ரகசியம் பேசுவாங்க. நஜுவல்லதீன தலமும், என்ன ரகசியம் பேசுறாங்கன்னா அவங்க தங்களுக்கு தாங்களே என்ன செய்றாங்க, அநீதி இழைத்து கொடுக்குறாங்க. அவர் ஒரு நபி என்று தன்னை பிரகடனப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் செய்றாங்க. அவரிடம் தேவையற்ற விவாதங்களை வைத்துக்கொண்டு, அவரிடமிருந்து தேவையற்ற ஆதாரங்களை கேட்டுக்கொண்டு, இது ஆதாரம் கொண்டு வா, நான் கொண்டு வரேன், நான் நம்புறேன். ஏன்னா முந்தைய நபிமார்கள் செய்த சமுதாயம் அப்படித்தான் இருந்துச்சு. நாங்க நம்புறோம் நபியே, எல்லா நபியும் சொன்னாங்க இல்லையா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த மக்கள் சொன்னாங்க நாங்க நம்புறோம் உங்களை, நீங்க ஆதாரம் கொண்டு வாங்க. ஆதாரம் கொண்டு வந்தா அந்த மக்கள் அதை என்ன செய்றாங்க, அதை மறுத்துறாங்க இல்லையா. அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆசை சொல்றாங்க இல்லையா, ஒமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத் இல்லா அன் கத்தப பிஹல் அவ்வலும். சமூக கூட்டத்தாருக்கு ஒரு பெண் சமூக கூட்டம், அதாவது நம்முடைய அத்தாட்சிகள் இவர்களுக்கு முந்தியவர்கள் பொய்ப்பித்ததை தவிர வேறு எதுவும் இவர்களால் கோரும் அத்தாட்சிகள் அனுப்ப நம்மை தடுக்கவில்லை. இவர்கள் ஆதாரம் கேட்கிறாங்க இல்லையா, நபிபா நீ நபினா ஒரு ஆதாரம் கொண்டு வாங்கன்னு கேட்கிறாங்களா இல்லையா. ஆனா இவர்கள் வந்து முந்தைய சமுதாயத்தை இங்க பார்க்கவில்லையா. இவங்க கூட பக்கத்துல உள்ள நாடுகளை தான் நீங்க பாருங்க, உங்களை சமுதாய மக்கள் அழிந்தது காரணம் என்ன காரணம். அவங்க ஆதாரம் கேட்டாங்க, அந்த ஆதாரத்தை எல்லாம் கொடுத்தா. அந்த ஆதாரத்தை கொடுத்த பிறகு அந்த மக்கள் நினைச்சாங்க, அந்த நபியை புறக்கணிச்சாங்க, அவர்களை பொய்ப்பித்தாங்க, அவர் ஏற்றுக்கொள்ளல, அவர் சூனியக்காரர் பைத்தியக்காரர் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடைசியில என்ன ஆனது, அந்த சமுதாயத்தை அல்லா தஆலா அழித்து நாசமாக்கினான். ஏன் அல்லா தஆலா ஆதாரத்தை கொடுத்து ஏன் அழிக்கிறான், ஒரு கேள்வி எழலாம். ஆதாரம் கேட்டாங்க, கொடுத்தாங்க, அதை நம்ப ஏற்கல, ஏன் ஆதாரத்தை கொடுத்து அல்ல அழிக்கிறானா, அந்த ஆதாரம் தான் கடைசி ஒரு அந்த மக்களுக்கு ஒரு கடைசி ஒரு எடுத்துக்காட்டு. நபி அல்லாஹ் அனுப்பிட்டான், அவங்க கேட்ட ஆதாரத்தை எல்லாம் கொடுத்துட்டான். இந்த ரெண்டும் வந்த பிறகு அதன் பிறகும் அந்த மக்கள் அந்த நபியை புறக்கணித்தான் என்றா அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்துடுவோம். ஆகவே குறைஷ் மக்களே, நீங்க இவட்ட ஆதாரம் கேட்காதீங்க. நீங்க இப்படி ஆதாரம் கேட்டீங்கன்னா, நீங்க ஆதாரத்தை கொடுத்த பிறகு நீங்க நம்பவில்லை என்றால் உங்களுடைய நிலைமையும் அதே போன்றுதான் ஆகும் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷ் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க வந்து ஆதாரம் கேட்கணுங்க, ரசூலுல்லாஹ் ஏகப்பட்ட ஆதாரத்தை கொடுத்துறாங்க அந்த சமுதாய மக்களுக்கு, குறைஷ் மக்களுக்கு ஏகப்பட்ட ஆதாரம், ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்கள், ஏகப்பட்ட அற்புதங்கள் அந்த நிகழ்த்தி காமிச்சாங்க இல்லையா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலாவை பிளந்தாங்க இல்லையா, அதை பிளந்தாங்க. அப்படி எத்தனையோ சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கல்லு வந்து சலாம் சொல்லுது, பல விதமான நம்ம அற்புதங்கள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வரலாறு பார்க்கும். இதையெல்லாம் பார்த்த பிறகு இந்த குறைஷிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன செய்றாங்க, தங்களுக்கு தானே வசர் நஜ்வல் லதீன தலமு அல் ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், தங்களை தாங்களே என்ன செய்றாங்க, அநீதி இழைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அல் ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் வந்து உங்களை போன்ற ஒரு மனிதர் தானே, இவரும் நம்மளை போன்ற ஒரு மனிதன் தானே. அஃபதூன ஸிஹ்ர வஅன்தும் துப்சிரூன், நீங்கள் நன்கு பார்த்து கொண்டே அவருடைய சூனியத்தின் பால் வருகிறீர்களா. கடைசி ஒரு சூனியக்காரர் என்று சொல்ல ஆரம்பிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க, அவர் சூனியக்காரரு, நீங்க ஏன் அவரை பின்பற்றுறீங்க என்று அந்த மக்கள் நினைச்சாங்க, பொய் பிரசாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. 4வது வசனம் அல்லாஹ் சொல்றான், கால ரப்பி யஅலமுல் கௌல ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த் வஹுவஸ் ஸமீஉல் அலீம், என்னுடைய இறைவன் வானத்திலும் பூமியில் உள்ள சொல்லை அறிவான், அவன் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று அவர் கூறினார். பல் காலு அல்லாஹ் அஹ்லாம், அப்படியல்ல, இவை சிதறிய சிந்தனைகள். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில் அந்த பிரச்சாரம் பண்ணும் பொழுது சில விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த மக்கள் என்ன செய்வாங்க, இது வந்து என்ன செய்யலாம், தொடர்ச்சி இல்லாமல்
குழப்பமான ஒரு கனவு. அல்லாஹ் அஹ்லாம், குழப்பமான ஒரு கனவு. இவர் கனவு என்ன செய்யறாரு, தொடர்ச்சியா ஃபுல்லா பார்க்க மாட்டாரு, விட்டு விட்டா பார்த்து என்ன செய்யறாரு, மக்கள் மத்திய சொல்றாரு. இது ஒரு குழப்பமான கனவா இருக்கிறது. இவர் சொல்றது எல்லாமே இப்படிதான் குழப்பமான கனவு. முதல்ல என்ன சொன்னாங்க, இவர் சூனியக்காரன் சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, இது குழப்பமான ஒரு கனவா இருக்குது, இல்ல இந்த கனவுல எந்த விதமான தொடர்ச்சியும் இல்லையே, விட்டு விட்டா ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்றாரு, மறுநாளைக்கு இன்னொன்னு சொல்றாரு. இப்படி அல்காஸ் அஹ்லாம், இவர் என்ன செய்றாரு, குழப்பமான கனவுகளை என்ன செய்றாரு, மக்கள் மத்தியில சொல்றாரு. பல் காலு அல்காஸ், இவை சிதறிய சிந்தனைகளே, சிதறிய சிந்தனைகள், ஒரு தொடர்ச்சியாக தொடர்பில்லாத தொடர்பு தொடர்புடைய இல்லதான் இருக்குது, ஒரு தொடர்பில்லாத ஒரு கனவா இருக்கிறது இவருடைய சிந்தனைகள் எல்லாமே இல்லை. அப்படி சொல்லிட்டு அதே மறுத்துறாங்க அந்த மக்கள், அந்த குறைஷிகள். இதெல்லாம் முதல்ல சொல்றாங்க சூனியக்காரர், ரெண்டாவது என்ன செய்றாங்க, சிதறிய சிந்தனைன்றாங்க. அவர் சொல்லிட்டு இல்ல இல்ல பலிஃப் தலாஹு, இவர் என்ன செய்றாரு, கற்பனை செய்து கொண்டார். இவர் என்ன செய்றாரு, கற்பனை, இவரால் என்ன கற்பனை செய்து அது புனைந்து புனைந்து செய்றாரு, சொல்றாரு. கடைசி அதே மறுத்துடுறாங்க. பல் ஹுவ ஷாயிர். 4 விதமான விஷயங்கள் இங்க சுறால் இந்த 2 வசனங்கள். முதலாவது சூனியம் என்று சொல்றாங்க, இரண்டாவது என்ன சொல்றாங்க, சிதறிய சிந்தனைகள்ன்றாங்க, மூணாவது என்ன சொல்றாங்க, இவர் புனைத்து சொல்றாரு விஷயங்கள. அதாவது இவர் எந்த பள்ளிக்கும் போல, இவர் புனைத்து சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த மக்கள் சிந்திக்கிறாங்க. பலிஃப் தராஹு, இவர் புனைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சிந்திக்கிறாங்க. இவர் எந்த காலேஜுக்கும் போல, எந்த ஸ்கூலுக்கும் போல, எப்படி இவர் புனைக்க முடியும்? இல்ல இவர் புனைக்க மாட்டாரு, இல்ல இவர் புனைப்பது இல்ல, பல்ஹுவ ஷாயிர், இல்ல இவர் ஒரு கவிஞர் தான். அந்த மக்களே மாத்தி மாத்தி ரசூல்லா மாத்தி மாத்தி சொன்னாங்க, இப்படி 4 விஷயங்களை சொல்றாங்க. கடைசி அவங்க குழம்பிடுறாங்க, அந்த மக்கள் குழம்பி என்ன சொன்னாங்க, கமா உர்சில் அவ்வளும். கடைசி சொன்னாங்க, சரி நீங்க ரசூலாவே இருங்க, பிரச்சனை இல்லை, அப்புறம் என்ன செய்யுங்க, நீங்க ஒரு அத்தாட்சியில் கொண்டு வாங்கல, சான்று கொண்டு வாங்க. எப்படி முந்தைய சமுதாய மக்கள் அந்த நபிமார்கள் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்களோ, அதே இப்போ நீங்க என்ன செய்ய, ஒரு அத்தாட்சியோ சான்று கொண்டு வாருங்களே என்று என்ன செய்றாங்க. கடைசியில அந்த மக்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் வந்துருது, கொஞ்சம் சரி நம்பலாமேன்னு வந்துருது. நம்பலாம் வரும் பொழுதுதான் என்ன செய்யணும், இப்படி ஒரு சான்று கேட்கிறோம். அந்த சான்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்ன, முன்னாடி சொன்னா இல்லையா, சமுதாய மக்கள் எல்லா சமுதாய மக்களும் அத்தாட்சியில் கேட்டாங்க. அத்தாட்சியில் கேட்ட பிறகு அதை புறக்கணிக்கும் பொழுது, அதை மறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குது. அதுதான் முக்கியமானது. அத்தாட்சி வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை மறுத்தால் இறைவனுடைய வேதனையும் இறைவனுடைய அதாபு அந்த சமுதாயத்தில் கண்டிப்பா வந்தே தீரும். அது நம் சமுதாயம், முந்தைய சமுதாயத்தில் எல்லா சமுதாயம் பார்க்கலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கலாம். எல்லா நபிகளுடைய சம்பவங்கள் பார்க்கும் பொழுது அத்தாட்சிகள் கொடுத்த பிறகு அதை மறுக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், உடனடியாக அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிடறான் இல்லையா. இப்ப என்ன செய்றாங்க, மா ஆமனத் கபலஹும் மின் கரீத்தின் அஹ்லக்னாஹா அஃபஹும் யுக்மினூன். இவர்களுக்கு முன்னர் நாம் அழித்துவிட்ட எந்த ஊராரும் நம்பிக்கை கொள்ளவில்லை, அவ்வாறு இவர்கள் நம்பிக்கை கொள்வார்களாம். இவங்க அத்தாட்சி கேட்கிறாங்க இல்லையா, அத்தாட்சி கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் அத்தாட்சிகளை கொடுத்த பிறகு இது ஏற்பார்களா, அதுதானே பெரிய விஷயம். ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா என்ன ஆகும், இந்த சமுதாயத்துடைய நிலைமை உங்களுக்கு வந்துவிடும். இவர்கள் ஒருபொழுதும் அத்தாட்சி கொடுத்தால் அத்தாட்சி கொடுத்தாலும் அதை ஏற்க மாட்டார்கள். அதாவது நம்பக்கூடியவனுக்கு ஒரு ஆதாரம் போதும், நம்பாதவனுக்கு 1000 ஆதாரம் கொடுத்தாலும் நம்ப மாட்டான். அதனால இந்த சமுதாயத்துக்கு நாம் எவ்வளவுதான் ஆதாரம் கொடுத்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் இந்த நபியை புறக்கணிக்கிறாங்க. ஒமா அர்சல்னா கபலக இல்ல ரிஜான், இந்த 6வது வசனத்தெல்லாம் சொன்னாங்க இல்லையா. 7வது வசனம், ஒமா அர்சல்னா கபலக இல்ல ரிஜாலன் நூஹி இலைஹிம் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அதாவது 7வது வசனத்தை பாருங்க, சூரா அம்பியால, நபியே உமக்கு முன்னோரும் மனிதர்களையே அன்றி வேற எவரையும் நம்முடைய தூதர்களாக நாம் அனுப்பவில்லை. அதாவது ஆண்களை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இல்ல ரிஜாலா, ஆண்களை அல்லாஹ் என்ன சொல்ல இந்த இடத்துல குறிப்பிடுறான். ஆண்களை நாம் என்ன தூதராக நாம் அனுப்பவில்லையா, அவர்களுக்கு நாம் வஹி அணிவித்தோம். எனவே இதை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தோரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என நபியே அவளும் கூறும். 7வது வசனம் ஒரு முக்கியமான வசனமா இருக்கிறது.
அல்லாஹ் தன் நபிமார்களை என்ன செய்யறான், ஆண்களாகவே அல்லாஹ் அனுப்புறான். இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இந்த சந்தேகம் ஆரம்பத்துல இருந்து எல்லாருக்கும் வந்திருக்கும். ஏன் அல்லாஹ் நபிமார்களே ஆண்களை மட்டும் தேர்ந்தெடுத்தான், பெண்களை தேர்ந்தெடுக்க இல்லையா? இப்ப சமுதாயம் இப்ப பெண்களுக்காக போராடுறாங்க இல்லையா? எங்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்கள் போன்று அந்தஸ்து வேணுண்டு. அது 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 ஒரு தனி போராட்டம். எல்லாருக்கும் எங்களுக்கும் மகளிருக்கும் ஒரு தனி எங்களுக்கு இடம் தேவை என்று போராடுறாங்க. அல்லாஹ் ஏன் நபிமார்களை பெண்களை அல்லாஹ் அனுப்பவில்லை, ஆண்களை மட்டும் ஏன் அனுப்புறான்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஆண்களுக்கு தான் உண்டு. இது இறைவனுடைய நியதி, இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன்னா இந்த பொறுப்பை ஆண்கள் தான் சரியான முறையிலே நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும், எவ்வளவு துயரம் வந்தாலும் அந்த துயரங்களை பொறுத்து கொண்டு, எவ்வளவுதான் அடித்தான் அந்த அடியை வாங்கி கொண்டு அந்த பொறுப்பை அவர்கள் உணர்வோடு செய்வார்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தான ஒரு உன்னதமான ஒரு உணர்வுலதான் அல்லாஹ் நினைச்சனா நபிமார்களே ஆண்கள் அல்லாஹ் அனுப்புறான். ஏன்னா இந்த சமுதாயம் முன்னாடி கேட்கப்பட்டது கேள்விகள், ஏன் அல்லாஹ் இவரை அனுப்புறான் நபியா? நம்ம பனி இஸ்ராயல்ல ஒரு வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள்ல அல்லாஹ் அவங்க கேட்கிறாங்க, ஏன் அல்லாஹ் இவரை அனுப்புறான் நபியா, இவருக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது என்று கேட்டு அந்த மக்கள் சொல்றாங்களே இல்லையா, ஏன் மலக்கு மகள் அல்லாஹ் அனுப்ப மாட்டானா? ஏன் அல்லாஹ் தாலா என்ன சொல்ற அல்லாஹ் இல்லையா, ஏன் அல்லாஹ் மலக்கு மகள் அல்லாஹ் அனுப்பவில்லை? அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், ஐயக்கூன பைத்தும் மின் ஸுக்ரிஃபின் அவ் தர்கா ஃபிஸ் ஸமா. ஏன் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அவ் துஸ்கித ஸமா கமா ஸஅம்த அலைனா கிஸஃபன் அவ் தஅதிய பில்லாஹி வல் மலாயிகத்தி கபீலா. அதாவது அல்லாஹ் அனுப்புறானா இவரனா, இவருக்கு முன்னாடி பின்னாடி மலக்கு மகள் அனுப்பலாமா இல்லையா? அல்லது நீர் எண்ணுவது போல் வானம் துண்டு துண்டாக இடிந்து எங்கள் மீது விலை செய்யும் மயூர், அல்லது அல்லாவையும் வானவர்கள் நம் முன்பாக கொண்டு வரும் வரை. சில இடங்களை பார்க்கும் பொழுது ஏன் அல்லாஹ் மலக்கு மகள் நபியா அனுப்பல? மலக்கு மகள் நபியா அனுப்புனா ஒரு கேள்வி கேட்பாங்க, இவர் மலக்காச்சே நாங்க மனிதர்களாச்சே என்று கேள்வி கேட்பாங்க. நபியா அனுப்புனா இப்படி ஒரு கேள்வி, ஏன் இவர் நபியா அல்லாஹ் அனுப்பலாம், மலக்கு ஏன் அல்லாஹ் அனுப்பல? இப்படி இரண்டு விதமான கேள்வி அல்லாஹ் அவங்க மக்கள் எழுப்புறாங்க. நபியா அல்லாஹ் ஆண்களை மனிதர்களை அல்லாஹ் நபியா அனுப்புனா ஏன் மலக்கு அனுப்பலன்னு கேட்கறாங்க. மலக்கு மகளா நபியா அனுப்புனா இவர் மலக்காச்சே, இவருக்கு தான் ஒண்ணுமே இல்லை, இவருக்கு சாப்பாடும் ஒண்ணும் இல்லை, எந்த விதமான குடும்பமும் இல்லை, இவருக்கு எந்த விதமான ஆசாபாசமும் கிடையாது, இவரு செய்வாரு ஆனா நாங்க செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறான். அதான் அல்லாஹ் என்ன செய்யனா, இந்த பொறுப்பு இவர்கள் ஆண்கள் தான் திறம்பட செய்வார்கள் என்ற உன்னத நோக்கத்துடன் அல்லாஹ் என்ன செய்யனா, அல்லாஹ் நபிமார்களை மனிதர்களே அல்லாஹ் என்ன செய்யனா ஆண்கள் எல்லாம் அனுப்புறான். அந்த குறைஷிகள் மலக்குமார்களுக்கு மலாய்க்கா என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. மலாய்க்கா என்றால் இது ஃபெமினின் வார்த்தை, பெண்பால் என்ற வார்த்தை, பெண்பால். இவங்க சில வசனங்களை பார்க்கும் பொழுது இவங்க என்ன செய்றாங்க, இவ பெண்களுக்கு, அதாவது பெண் பிள்ளையை நீங்க வச்சீங்க அல்லாஹ் உங்களுக்கு, ஆண் பிள்ளைகளை எங்களுக்கு. ஒரு சூர நஜ்ம் நல்லா சொல்றான், பெண் பிள்ளையா இருந்தா அலக்கும் தக்கர் உள்ள ஹுன்சா, பெண் பிள்ளையா இருந்தா அது உனக்கு, ஆண் பிள்ளையா இருந்தா எங்களுக்கு. பெண் பிள்ளை அல்லாஹ் கிட்ட தள்ளி விட்டுருவாங்க. அல்லாஹ் சொன்னா அலக்கும் தக்கர் உள்ள ஹுன்சா திருக்கு இதன் கிஸ்மத்தும், இது மோசடியான ஒரு கணக்கு இது பண்றது. அதாவது பெண்களை அல்லாஹ் இவங்க பெண்களை இரண்டாம் விதமா தான் பாக்குறாங்க. இந்த குறைஷிகள் அந்த நாட்டுல, அரபு நாட்டுல பெண்களை இரண்டாம் விதமா தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு அடிமை போன்றுதான் பார்த்து கொண்டிருந்தாங்க அந்த அரபு நாட்டுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய முயற்சியின் காரணமாக தான், அவருடைய மிகப்பெரிய முயற்சி காரணமாக தான் பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தாங்க. அதாவது அதெல்லாம் தான் அல்லாஹ் என்ன செய்றான்னா, ஆண்கள் தான் இந்த உணர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை அவங்களால கண்டிப்பா செய்ய முடியும். பல இடங்களை சென்று உரையாட முடியும், பல இடங்களிலே போர் செய்ய முடியும். அந்த ஒரே காரணத்தினால தான் அல்லாஹ் என்ன செய்றான், நபிமார்கள் என்ன செய்றான் ஆண்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். ஒமா அர்சல்னா கபலக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமுன் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமுன். இங்க முந்தைய சமுதாயத்தின போய் கேளுங்களேன். நீங்க அரபு குறைஷிகளை பத்தி எல்லாம் சொன்னா, நீங்க மதியனுக்கு போங்க, அங்குள்ள மக்களை பாருங்க. முந்தைய சமுதாயம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் இருந்தாங்க, மதீனால இருந்தாங்க, அவங்கள போய் கேளுங்களேன் என்ன நடந்தது,
எப்படி ஆனது, அந்த சமுதாய மக்கள்லாம் எப்படி ஆனாங்க, அழிந்து போனாங்க முந்தைய சமுதாயத்தில். உங்க மதீனாவில ஏகப்பட்ட யூதர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அந்த காலத்துல, ஆரம்ப காலத்தில். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வேட்டை அடிச்சாங்க அந்த மக்களை. குறைஷிகள் மக்களை சொல்றாங்க, மக்கள் நீங்க இல்ல முன்னாடி இருந்தீங்க இல்ல, முன்னாடி மக்கள் போய் கேளுங்க, ஃபர்ஸ்ட் அலு அஹ்ல திக்ர், அப்படி கேட்டு பாருங்களேன் என்ன நிலைமை ஆனது. நபிமார்களுக்கு சான்றுகள் கொடுக்கப்பட்ட இந்த சமுதாயத்துக்கு கடைசி அவங்க என்ன ஆனாங்க என்று நீங்க என்ன செய்யுங்க, போய் கேளுங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான், கேட்க சொல்றான். பஸ் அலு அல்லாஹ் சொல்றான், பன்மையான ஒரு வார்த்தை எல்லாம் இங்க உபயோகிக்கிறான். இந்த வேதத்தை மறுக்க வேண்டும் என்பது அவருக்கு மனதுக்குள்ள ஒரு, அது அவங்க மனதுல உறுதியாயிடுச்சு, இதை எப்படியா இந்த வேதத்தை மறுக்கணும். அதுக்கு பலவிதமான விஷயங்களை தோண்டி தோண்டி ரசூலாட்ட கேட்கிறாங்க. ரசூலா பத்தி இப்படி பேசுறாங்க, சூனியக்காரன்றாங்க, அப்புறம் அவரே பொய் பண்ணித்தாருன்றாங்க, அப்புறம் சிதறி போன சிந்தனைகள்ன்றாங்க, கடைசியில கவிஞர்ன்றாங்க. அந்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு அப்படி உள்ளத்துல உறுதியான ஒரு உள்ளம், அப்படி உறுதியான இது இருக்கு, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதற்கு எப்படியாவது பதில் சொல்லி அவர் என்ன செய்யணும், புறக்கணிக்கணும் என்ற ஒரு அந்த நம்பிக்கை உள்ள இருந்துச்சு. அதனாலதான் இவர் இப்படி எல்லாம் அவரை என்னென்னமோ சொல்லி அவருக்கு பலவிதமான பெயர்களை சொல்லி செய்றாங்க, அவரை புறக்கணிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க போய் கேளுங்க, முந்தைய சமுதாயத்தில் அந்த அங்க வாழ்ந்த அந்த மக்கள் நீங்க என்ன செய்யுங்க, போய் கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பஸ் அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். 8வது வசனத்துல சொல்றான், ஒமா ஜஅல்நாஹும் ஜஸதல் லா யஅகுலூன தஆம ஒமா கானூ ஹாலிதீன். அன்றியும் நாம், டைம் ஆயிடுச்சா இல்லை எனக்கு ஜி, டைம் இருக்கா? அன்றி நாம் அவர்களுக்கு உணவு உட்கொள்ளாத உடலை அமைக்கவில்லை, மேலும் பூமியில் நிரந்தரமானவர்களும் அவர்கள் இருக்கவில்லை. நபிமார்கள் எல்லாம் சொன்னா, அவர்கள் அவங்க உடல்ல நம்மை போன்ற ஒரு உடல் தான், மனிதர்களை போன்ற ஒரு உடல்கள் தான். அவ்வளவு உணவு உண்றாங்க, அவங்க நிரந்தரமா இங்க யாரும் இல்லை. வந்தாங்க நபிமார்கள், தன்னுடைய வேலை முடிந்தது, தன்னுடைய செய்தியை மக்கள் மத்தியில பரப்புனாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்கள அழிச்சான். கடைசி அந்த அந்த நபியும் அந்த உலகத்தை பிரிஞ்சுட்டு போனாங்க. அவங்களும் உணவு உண்டாங்க, மக்கள் குடும்பத்தோடும் வாழ்ந்தாங்க. அவளுக்கு வியாதிகள் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. எப்படி நமக்கு எல்லாமே இருக்குதோ அதே போல அவளுக்கும் வந்துச்சு. அவளுக்கு சாப்பாடு உண்டு, வியாதி உண்டு, அதாவது பானம் அருந்தினாங்க, இறந்து போனாங்க. அவங்க யாரும் இங்க நிரந்தரமா இல்லை, கானு ஹாலிதின், நிரந்தரமாக இல்லை. நபிமார்கள் அந்த எல்லா நபிமார்களும் வாழ்ந்தாங்க, இங்க உலகத்துல வாழ்ந்தாங்க, உங்களும் வாழ்ந்தாங்க, உங்க குடும்பத்தோடும் வாழ்ந்தாங்க. கடைசியில் அவங்களுக்கு வியாதி கொடுத்தான். பல நபிமார்கள் பல விதமான வியாதிகளை கொடுத்து துன்புறுத்தினான். கடைசி அவங்க அந்த வியாதிக்கு எல்லாத்துல குணமாக்கினான். கடைசி அவங்க இறந்து போனாங்க இல்லையா? சும்மா சொதக்கனாகுமுல் வாத அஞ்சைனாகும் ஒமன் நஷா அஹ்லக்கல் முஸ்ரிஃபியும். பின்னர் அவன் நம் வாக்குறுதியை அவர்களுக்கு நாம் நிறைவேற்றினோம், நாம் அவர்களையும் நாம் நாடியவர்களையும் காப்பாற்றினோம், ஆனால் வரம்பு மீறியவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். வரம்பு மீறினார்கள், வரம்பு மீறியும் பொழுது, வரம்பு மீறும் பொழுது என்ன செய்யணும், அல்லாஹ் கோபம் கொண்டு என்ன செய்யணும், நமக்கு சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிடறான். அதே போன்று உங்களையும் காப்பணும். அதாவது சதக்னாஹுமுல் வாத், வாக்குறுதியை நாம் என்ன செய்யணும், நிறைவேற்றணும் என்றால் அந்த சமுதாயத்திலே ஈமான் கொண்ட முஸ்லிம்களை அல்லாஹ் காப்பாற்றுறான். ஒரு சமுதாயத்துக்கு நபிமார்கள் அனுப்பும் பொழுது அந்த நபிமார்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றி என்ன செய்யணும், அவங்க கூட இருப்பாங்க. வேதனை வரும் வரைக்கும் அந்த மக்களோட இருப்பாங்க. வேதனை வரும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மக்களை காப்பாற்றி என்ன செய்யறான், நீங்க போயிருங்க, இந்த ஊரை விட்டு போயிருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொன்னா அல்லாஹ் தஆலா, லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, எல்லா நபியும் சொன்னான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு போயிருங்க, இரவோடு இரவாக இல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பிருங்க, ஏன்னா நாங்க அவளை காப்பாற்றோம், ஏன்னா அவங்க ஈமான் கொண்டது காரணத்தினால. யார் வரம்பு மீறாங்களோ அந்த மக்கள் நாங்க நினைச்சா அழிச்சிருவோம் என்று நினைச்சா அவளை அல்லாஹ் தஆலா அழிச்சான். சும்மா சதக்கனா உண்பது, அல்லாஹ் அவருடைய கொடுத்த அந்த வாக்கு அல்லாஹ் காப்பாற்றினான். ஏன்னா காப்பாற்றினா என்ன அர்த்தம்னா, அந்த மக்களை காப்பாற்றி ஈமான் கொண்ட முஸ்லிம்களை அல்லாஹ் அந்த ஊரை விட்டு அல்லாஹ் வெளியேற்றிட்டான். லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி ذிக்ருக்கும் அஃபலா தஅகிலூன். உங்களுக்கு நிச்சயமா நாம் ஒரு வேதத்தை அருள் இருக்கின்றோம், அதில் உங்களுக்கு அறிவுரை இருக்கின்றது, நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? என்ன சொன்னா, ஃபீஹி ذிக்ருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு என்ன, ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுத்தா அதுல உங்களுக்கு என்னது, அறிவுரை இருக்கிறது. ஃபீஹி ذிக்ருக்கும், ஃபீஹி ذிக்ருக்கும் என்பது
அல்லா தலா குறைஷிகளை பத்தி அல்லா தலா சொல்றான். ஃபீஹி திக்ருக்கும், உங்களை பத்தி அல்லா குர்ஆன்ல சொல்றான். ஈலாஃபி குறைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப். குறைஷிகளே அல்ல உங்களை பத்தி அல்லா குர்ஆன்ல பெருமிதமா பேசுறான் உங்களை பத்தி. அதுவே நீங்க அதை நம்புங்க, இவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இவர் உங்களால் உங்கள் உள்ளத்திலிருந்து, உங்களுடைய சமுதாயத்திலிருந்து, உங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபி முஹம்மது என்பவர். இவர் வேற எங்கேயிருந்தும் வந்து இறங்கல, வானத்திலிருந்து இறங்கல, வெளியூர்ல இருந்து வந்து இறங்கல. இவர் உங்களுடைய சொந்தமான ஒரு நபி, உங்களுடைய அண்ணன் மகனும் தம்பி மகனா இருந்தவர் தான் முஹம்மது என்பவர். ஆகவே அவரை நம்புங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபீஹி ஸிக்ருக்கும், அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்களை பற்றி அறிவுரை. இதுக்கு நான்கு விதமான விஷயங்களை எழுதுறாங்க தப்சீர்கள். ஒன்றாவது, அதிலே முதலாவது என்னதுன்னா, அதிலே உங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லப்படுகிறது குர்ஆன்ல. உங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான். இரண்டாவது, ரசூல்லா, உங்களை ரசூல்லா பத்தி, உங்களை பற்றி அல்லாஹ் தஆலா அதில் போதிக்கிறான். இரண்டாவது, ரசூல்லாவுடைய புகழும் ரசூலுல்லாவுடைய மாண்பு. ஃபீஹி ஸிக்ருக்கும், அல்லாஹ் உங்களை பெருமையாக புகழ்கிறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொன்னான் இல்லையா, வரஃபஅனா லக ஸிக்ரக், நாம் உங்களை உயர்த்தணும், உங்களுடைய திக்கரை உயர்த்தணும். ரசூலுல்லாவுடைய பெருமை, ரசூலுல்லாவுடைய மாண்பு, ரசூலுல்லாவுடைய புகழ் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். மூணாவது என்னன்னா, இதுல அறிவுரை இருக்கிறது. ஏன்னா அந்த கடைசி வசனம், அந்த வசனம் முடியும் பொழுது அஃபலா தஅகிலூன், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா என்று அந்த கேள்வி எல்லாம் எழுப்புறானா இல்லையா. அந்த கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னா, நீங்க என்ன செய்ய, இதுல அறிவுரை இருக்குது, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தான் அஃபலா தஅகிலூன், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கலாம். ஆகவே இதுல அறிவுரை இருக்கிறது. நான்காவது, கண்ணியம். ரசூல்லாவை பின்பற்றக்கூடிய ஒரு உலக சமுதாயத்துக்கு எல்லாத்தெல்லாம் வழிகாட்டுறான். ரசூல்லா ஒரு மகத்தான ஒரு உன்னதமான ஒரு மனிதர். அவருடைய வழிகாட்டிய அவர் உங்களுக்கு வழிகாட்டுறாருன்னா அந்த வழிகாட்டில் நீங்க பின்பற்றுங்க என்று என்ன செய்யணும் அல்லாஹ் தஆலா இந்த 4 விதமான விஷயங்களை தஃப்சீர்ல எழுதுறாங்க. ஃபீஹி ஸிக்ருக்கும் அஃபலா தஅகிலூன். கடைசியா வசனம் 11ஆம் வசனம் பாருங்க. வகம் கஸம்னா மின் கரியத்தின் கானத் லாலிமா வ அன்ஷஅனா பஅதஹா கௌமன் ஆகரி. 11ஆம் வசனம், மேலும் அநியாயம் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்தோம், எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்தோம், அதற்கு பின் அங்கு வேறு சமுதாயத்தை உண்டாக்கினோம். கசம்னா, கசம என்று அரபில சொல்லுவாங்க, முறிப்பது, கையால் முறிப்பது. அல்லாஹ் இந்த குர்ஆன்ல நம்ம ஓதும் பொழுது நிறைய விஷயங்களை இந்த அழிப்பதற்கான பல விதமான வார்த்தை உபயோகிக்கிறான். ஒன்றாவது அஹ்லக்னா என்று அல்லாஹ் உபயோகிக்கிறான், நாம் அழித்தோம். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை, இந்த அரபுடைய அந்த மொழி இருக்கிறது மிக விரிவானது, விசாலமான இந்த அரபி மொழி. கசம்னா, தம்மரனா, சில விஷயங்கள் சொல்றாங்க, தம்மர நாம் அழித்தோம் என்றான். அந்த வசனங்கள் நம்ம தமிழ் ஆக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை சொல்லுவோம், அல்லாஹ் அழிச்சா நாசமாக்கலான்றோம். ஆனா அரபியில படிக்கும் பொழுது அரபியுடைய வார்த்தைகள்ல அதுல பெரிய ஒரு விசாலமான ஒரு அரபி. இந்த மொழி என்பது, அரபி மொழி என்பது விசாலமானது. பல விஷயங்கள், பல இடங்கள்ல அல்லாஹ் எல்லா இடத்துலயும் அஹ்லக்னா சொல்லல, அழித்தும் என்று சொல்லல. அதுக்கு ஏற்றமான முந்திய வசனங்கள், பிந்திய வசனங்கள், அதுக்கு ஏற்றமா நல்லா உபயோகிக்கணும் வார்த்தைகள். கசம்னா, கசம என்ற சொன்ன இல்லையா, கையால் முறிப்பது. நாமே இருந்துச்சுன்னா அந்த முறிச்சிட்டோம், சுக்குநூறா ஆக்கிட்டோம். இந்த சமுதாயம் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன. முந்தைய சமுதாயத்தை நம்ம அழித்து நாசமாக்கணும்னா ஏன்னா அவர்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான், நபியை புறக்கணித்த காரணத்தினால, அத்தாட்சிகளை கொண்டு வந்து அந்த அத்தாட்சிகளை ஏற்க மறுத்ததுனால என்ன செய்யணும், நம்ம இந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சு நாசமாக்கிட்டோம். வகம் கஸம்னா மின் கரியத்தின் கானத் லாலிமா, அவர்கள் என்ன செய்றாங்க, தங்களை தாங்க என்ன செய்றாங்க, அழித்து கொண்டாங்க, அநீதி எடுத்துக் கொண்டாங்க. லாலிமா, அநீதி எடுத்துக் கொண்டார்கள். அதனால நம்ம என்ன செய்யணும், நாம் அழித்தோம், அதற்கு பின் அங்கு வேறு சமுதாயத்தை உண்டாக்கினோம். இவர்கள் இல்லை என்றாலும் பரவாயில்ல, நாம் வேறு சமுதாயத்தை என்ன செய்வோம், கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான். இது ஒரு முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறது. அது மட்டும் அல்லாம இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் கரியான்னு சொல்றான் இல்லையா, ஒரு சமுதாயத்தை, ஒரு ஊரை. எந்த ஊரு, வேறு சமுதாயத்தை மேலும் அநியாயம் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊரார்களை இப்ப இங்க ஒரு கரியான்னு சொன்னான்ல, இது எந்த ஊரு, எந்த சமுதாயம் என்று நான் பார்க்கும் பொழுது குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா தஃப்சீரா எழுதுறாங்க, இந்த சமுதாயம் ஹுதூர் என்ற ஒரு இடம் இருக்கிறதாம். ஹுதூர், அங்கு ஒரு நபி அனுப்பப்பட்டாங்க, ஷுஐப் பின் தி மஹ்ரீம் என்ற ஒரு நபியா.
இந்த ஷுவைப் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமை மாமனார் கிடையாது, அவர் கிடையாது. இது வேற ஒரு ஷுவைப். அவங்க குர்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, தஃப்சீரா எழுதுறாங்க, நாம் குர்துபி எழுதுறாங்க, ஷுவைபின் தி மஹரிம். இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முந்தைய வந்த சமுதாயம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிந்திய சமுதாயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முந்திய வரப்பட்ட ஒரு நபி, சுலைமான் நபிக்கு பின்னாடி வரப்பட்ட ஒரு நபி என்றாங்க. இப்ப இவங்க ஹுதூர் என்ற இடத்துல என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் நபியாக ஆக்கினா அந்த மக்கள் நினைச்சாங்க, அவரை புறக்கணிச்சாங்க. அதனாலதான் கடைசி அந்த நபியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லாங்க, குர்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, தஃப்சீர் எழுதுறாங்க. பிறகு அவங்க அவங்களுடைய கபர் இன்று கூட யமன் நாட்டில் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நபி இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் என்ன செய்யனா, கசம்னா மின் கரியத்தின், நாம் அழித்தோம் இந்த சமுதாயத்தை என்று அல்லாஹ் தஆலா இந்த சூரால சொல்றான். வ அன்ஷானா பஅதஹா கௌமன் ஆகரின். பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சமுதாயத்தை அழித்து வேறு சமுதாயத்தை உண்டாக்கணும். அதுவே குறைஷிகளே, நீங்களும் இவரை புறக்கணித்தால் உங்களை அழிப்பதற்கு எங்க பெரிய சிரமம்லாம் கிடையாது. முந்தைய சமுதாயம் உங்களை விட பலம் வாய்ந்தவளா இருந்தாங்க, சக்தி வாய்ந்தவளா இருந்தாங்க. தன்னை கரங்களால் மலைகளை குடைந்து வீடு செய்பவளா இருந்தாங்க. அந்த சமுதாயத்தை நாங்க சும்மா சாதாரண ஒரு காற்று கொண்டு அழிச்சிட்டோம். ஆனா நீங்க அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. உங்க அழிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் எங்களுக்கு? ஆகவே நீங்களும் புறக்கணித்தால், இவரை புறக்கணித்தால் உங்களை அழித்து கொண்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு மிகவும் இலகுவானது. தத்தவல்லோ எஸ்தபதில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும். இல்லையா? நாங்கள் இந்த தவல்ல எஸ்தபதில் கௌமன் கைரக்கும், நீங்க புறக்கணிக்க வரம்பு மீறினால் உங்களுடைய இடத்தை நாங்கள் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவோம், அவர்கள் உங்களை போன்ற அல்ல என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அவே குறைஷிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இந்த நபியை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நபி ஒரு உன்னதமான ஒரு உண்மையான ஒரு நபி. இவர் கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாம் வஹி மூலமா இறக்கப்பட்டது. இவர் எந்த விதமான பொய் சொல்லல, பிணைக்கவும் இல்லை. இவர் கவிஞரும் கிடையாது, இவர் சூனியக்காரனும் கிடையாது. இவர் உண்மையான ஒரு தூதர் என்று என்ன சொன்னா, அவே இவரை நீங்க ஏற்றுக்கொள்க என்று அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா இந்த சூரா வசனங்கள்ல, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இது போன்று நடக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்றான். இன்ஷா அல்லாஹ் டைம் நேரமாக நெருங்கிவிட்டது. இந்த வசனத்தை நான் முடித்துக் கொள்கிறேன்னு. 11வது வசனம் இன்ஷா அல்லாஹ். 12வது வசனம் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய முறை இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவங்களுக்கு நலமாயிட்டாங்கன்னா அவங்க நாளைக்கு பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். என்னுடைய முறை எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் அதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த 12வது வசனம், நான் இந்த சூறாவை ஒரு சூறா தான் எடுத்துறேன், சூரா அம்பியா. இதை மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தஃப்சீர்ல சொல்லப்படும். அது முடிகிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் வேகமா விரட்ட மாட்டேன். எந்த அளவு முடியுதோ அது வரை அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாவுடைய தஃப்சீர் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்குவானாக. மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்கள் அல்லாஹ் ஆக்குவானாக.